1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், உங்களை அழைத்தவர், அந்தகாரத்தின் கிரியையிலிருந்து உங்களை அழைத்தவர், அசுத்தமான கிரியையிலிருந்து உங்களை அழைத்தவர், பொய்யான கிரியையிலிருந்து உங்களை அழைத்தவர், அசுத்தத்தில் இருந்து உங்களை பரிசுத்தமாய் ஆக்கியவர். அவர் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அதே போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், உங்கள் பார்வையிலும், உங்கள் சிந்தனையிலும், உங்கள் பேச்சிலும், உங்கள் எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கொஞ்சம் தானே பார்த்துக்கலாம் நாடகம், கொஞ்சம் தானே அதை பார்த்துக்கலாம், கொஞ்சம் தானே பொய்யா பேசிக்கலாம், கொஞ்சம் தானே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஆண்டவரை போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்படி கிடையாது. அவர் உங்களுக்கு அழகாக கட்டளையிட்டு இருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்க. நான் பரிசுத்தரையா, என்னுடைய குணமே பரிசுத்தம், என்னுடைய கிரியையே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால் நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆலயத்தில் மட்டும் பரிசுத்தமாய் இருப்பது போல் நடிப்பது அல்ல, மற்ற எல்லா இடங்களிலும் தேவன் உன்னை பார்க்கிறார் என்று சொல்லி உன் பேச்சிலும், உன் சிந்தனையிலும், உன் கிரியைகளிலும், உன் நடக்கைகளிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அங்க போய் நம்ம பாவம் செய்யறோம், அதனால யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி இல்ல. தேவன் பார்க்கிறார். அங்க போய் நம்ம குறை சொல்றோம், அது யாருக்கும் தெரியாது, அப்படி அல்ல. தேவன் பார்க்கிறார். பொய் சொல்றோம், அப்படி அல்ல. தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி நீங்க எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் அந்த காலத்தில் இருளில் இருந்தும், பிசாசின் கிரியைகள் இருந்தும், அடிமைத்தனத்தில் இருந்தும், பாவ சேற்றில் இருந்தும் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஒளியாய் இருக்கிற அவரிடத்தில் அழைத்தவர். அவர் சொந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதனால் என் பிள்ளைகளே, நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள், உங்கள் நடக்கைகளிலும் பரிசுத்தமாய் இருங்கள். உங்களை பார்த்து அநேகரும் பரிசுத்தமாய் இருக்கும்படி நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்கிறார் என்றால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்றாங்க, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அவர் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது, கட்டளையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். அசுத்தம் செய்யறவங்க அசுத்தமா செய்யட்டும், அநியாயம் செய்யறவங்க அநியாயம் செய்யட்டும், பொய்யா பேசுறவங்க பொய்யா பேசட்டும், கெட்டாவத்தை பேசுறவங்க கெட்டாவத்தை பேசட்டும். உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன்னை அவருடைய பாவம் இல்லாத ரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நீ பரிசுத்தமாயிரு, அதைதான் தேவன் பார்ப்பார்.